பையன் ஆர்மிக்கு போயிடுறான். பொண்ணு வேலைக்காக கடல் கடந்து போயிருக்கா. அந்த அம்மாவும் அப்பாவும் தனிமையில உட்காந்து தங்களோட பிள்ளைகளை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. தன்னோட பொண்ணு ஒரு பணக்கார பையனை லவ் பண்ணி பிரேக்கப் ஆகுது. அதுக்கு காரணம் நம்ம தானோ, சரியா பணக்காசு சேர்த்து வைக்காம போயிட்டோமோன்னு யோசிச்சுட்டு பிள்ளை பிரேக்கப்ல சரியா சாப்பிட்டுச்சா தூங்குச்சா அவ்வளவு செல்லமா என் கைக்குள்ள வளர்த்த என் பிள்ளை என்ன பண்ணுதோன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்க பொண்ணு சொல்லாமலாம் வந்து நிக்குது. அவங்க அம்மா அப்பா கண்ணுல அந்த சந்தோஷத்தை பார்க்கணுமே. அப்பா சொல்றாரு, நீ சொல்லியிருந்தா நான் ஏர்போர்ட்டுக்கே ஓடி வந்திருப்பேனே கண்ணு அப்படின்னு. ஆமா, நான் சொல்லியிருந்தா நீங்க 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து கால் கடுக்க நின்னுட்டு இருந்திருப்பீங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியாதாப்பான்னு பேசிக்கிட்டே உள்ள வந்த பொண்ணு முத வார்த்தையா பசிக்குதுன்னு சொல்றா. உடனே அந்த தாய் கிச்சனுக்குள்ள பறக்க ஆரம்பிக்கிறா. தன்னோட மகளுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு பார்த்து பார்த்து சமைக்க ஆரம்பிக்கிறா. அப்பா என் புள்ள குளிர் தாங்காதுன்னு ஓடி போய் ஒரு தலகாணி எடுத்துட்டு வந்து அம்மா இது மேல உட்காருமான்னு சொல்றாரு. ஹீட்டர் எடுத்துட்டு வந்து தான் பொண்ணுக்கு முன்னாடி வச்சு குளிர விடாம பாத்துக்கிறாரு. பொண்ணுக்கு என்னெல்லாம் பிடிக்கும், சின்ன வயசுல என்கிட்ட என்னெல்லாம் கேட்டு கேட்டு சாப்பிடுவான்னு பார்த்து பார்த்து வாங்கிட்டு ஓடியாராரு. அவங்க அம்மா சட்டி சட்டியா சமைச்சு எடுத்துட்டு வந்து பிள்ளைக்கு ஊட்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க. உண்மையிலே ஒரு தாய் தகப்பன் பாசத்துக்கு முன்னாடி பிரேக்கப் பெயின்லாம் காணாம போயிடும் அப்படின்றத காமிச்சிருப்பாங்க. இப்படி எத்தனையோ வீடுகள்ல பொண்ணை பெத்தவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு வீட்டுல வெறுமையா சும்மாவே உட்காந்துருப்பாங்க. அவங்க பொண்ணு ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு வருதுன்னு தெரிஞ்சாலே அன்னைக்கு அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அவங்க அப்பா என்னெல்லாம் என் மகளுக்கு பிடிக்கும்னு பார்த்து பார்த்து வாங்கிட்டு ஓடியாருவாரு. இதனாலே நிறைய பிள்ளைங்க சான்ஸ் கிடைக்கிற நேரம் அப்பா வீட்டுக்கு ஓட தான் பாக்குங்க. When life gives you tangrinessன்றது சீரியஸ் இல்லைங்க, இது ஒரு காவியம். இதுல ஒவ்வொரு சீனுமே செதுக்கி வச்சிருப்பாங்க. ப்ரோ எனக்கு பிரேக்கப் ஆயிருச்சு, அந்த பெயின்ல இருந்து என்னால வெளியே வர முடியலன்னு சொல்ற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, டாடா, பை பாய். நான் உங்க அசோக், கண்டது உங்க அசோக் பாயிண்ட் ஆஃப் வியூ.